புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். வைகை ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மதுரை ஏவி மேம்பால தடுப்பணை அருகே உள்ள யானைக்கல் தரைப்பாலம் மூழ்கியதால் முழங்கால் அளவு தண்ணீரில் வாகனங்கள் நீந்திச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். கள தகவல்கள் என்ன? அதாவது வைகை அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணையிலிருந்து நேற்று 6071 கன அடியும் இன்று காலை முதல் 3791 கன அடியும் நீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் மதுரை மாநகர் வைகை ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அது மதுரை வைகை ஆற்றின் ஏவி மேம்பாலம் தடுப்பணை அருகே உள்ள ஆனைக்கல் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. ஆனால் ஆற்றை ஒட்டி சாலை முழுவதுமாக வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது. வைகை ஆற்று சாலை ஓரங்களில் இருந்து திம்மக்கல் ஆரப்பாளையம் பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் வாகனங்களில் நீரில் மூழ்கியபடியே சிரமத்துடன் சென்று வருகிறார்கள். இதனால் இருசக்கர வாகனங்களில் வெள்ள நீரில் சிக்கி பழுதடைவதால் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்பவர்கள் வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கி வெள்ள நீரால் நடந்தபடி செல்கிறார்கள். பல மாதங்களாக மாநகராட்சி பகுதிகளில் ஆட்டோரங்கள் முறையான தூர்வாராமல் பணிகள் மேற்கொள்ளாத நிலையில் வெள்ள நீரில் முழுகும் சாலையில் கடும் சிரமத்தோடு பயணிகள் தவிர்த்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.